ஓகே. இந்த கேள்விய கவனிங்க. ஸோ இது வந்து எல்லா மாதிரியான எக்ஸாம்லயும் பொதுவா வரக்கூடியது ஒண்ணு தான். ஒரு 2, 3 கூற்றுகள குடுத்துட்டு, அந்த கூற்று தொடர்பான சில கருத்துக்கள கேட்டிருப்பாங்க. இதுலயும் 3 கூற்றுக்கள் தந்திருக்கிறாங்க. 1வது கூற்று என்ன அப்படின்னா, சட்டக்கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் சகல மாணவர்களும் குறைந்தபட்சம் தொழிலாளர் சட்டம் அல்லது ஒப்பந்த சட்டம் ஆகியவற்றுள் ஏதாவது ஒரு பாடநெறியையாவது கற்க வேண்டும். அடுத்தது பாருங்க 2வது கூற்று. சட்டக்கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுள் 75% ஒப்பந்த சட்டத்தை பயிலுகின்றனர். 3வது கூற்று பாருங்க. சட்டக்கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுள் 50% தொழிலாளர் சட்டத்தினை பயிலுகின்றனர். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள நம்ம அனலைஸ் பண்ணும்போது, பெரும்பாலும் நம்ம சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, லேசுக்குள்ள இது எதுவுமே விளங்காது. நமக்கு புரியாது. 1வது கூற்ற வாசிச்சுட்டு 2வது வாச்சா 2வது என்ன? 3வது என்ன? கன்ஃப்யூஷன் ஆகும். ஏன்னா, ஸோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒண்ணு இருக்கு. நான் சொல்ற மாரி செய்யுங்க. என்ன அப்படின்னா, 1வது இந்த கூற்றுகள் என்ன வகையான கூற்று அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த 1வது கூற்ற எடுத்துக்கங்களேன். உதாரணத்துக்கு இந்த கூற்ற எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதுல இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? சட்டக்கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் சகல மாணவர்களும் குறைந்தபட்சம் தொழிலாளர் சட்டம் அல்லது ஒப்பந்த சட்டம் ஆகியவற்றுள் ஏதாவது ஒரு பாடநெறியையாவது கற்க வேண்டும். அப்படின்னா, அந்த 1வது கூற்று அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. இது வந்து அந்த சட்டக்கல்வி நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். இத கண்டிப்பா எல்லாரும் பின்பற்றி தான் ஆகணும். அப்ப இது ஒரு நிலையான ஒரு கூற்று ஒண்ணு. கன்ஃபார்மா ஒரு நிறுவனத்துல வழங்கப்பட்டுள்ள ஒரு சட்டத்திட்டம். ஓகேயா? பட் 2வது, 3வது கூற்று அப்படி இல்ல. 2வது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டக்கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுள் 75% ஒப்பந்த சட்டத்தை பயிலுகின்றனர். அப்படின்னா, இது வந்து ஒரு கூற்று. இது வந்து சொல்றது தரவு அப்படின்னு சொல்லுவோம். 3வதும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தரவு தான். அப்ப 1வது கூற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு சட்டம், ரூல்ஸ். ஆனா 2வதும், 3வதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தரவுகள். அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஓகேயா? சரி, 1வது இந்த மாரி சந்தர்ப்பத்துல இந்த சட்டம் அல்லது ரூல் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருமான்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ட கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம. இங்க பாருங்க. 1வது வார்த்தைய பாருங்க. சட்டக்கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் சகல மாணவர்களும். அங்க படிக்கிற அவ்வளோ பேருமே குறைந்தபட்சம் தொழிலாளர் சட்டம் அல்லது ஒப்பந்த சட்டம் ஆகியவற்றுள் ஏதாவது ஒரு பாடநெறியை கற்க வேண்டும். இந்த குறைந்தபட்சம் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. ஓகேயா? குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னா, ஆக குறைஞ்சது இப்ப யாராச்சும் ஒரு ஆள் எக்ஸ் அப்படின்னு ஒரு நபர எடுப்போமே. அவர் அந்த லோ காலேஜ்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரு கண்டிப்பா ஒண்ணு ஒப்பந்த சட்டத்த படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா, தொழிலாளர் சட்டம் படிச்சிருக்கணும். இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு கூட அவர் படிக்கலன்னு சொன்னா, அவர் அங்க இருக்கவே முடியாது. இதான் அந்த ரூல்ஸ். குறைந்தபட்சம் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து அதான். ஆக குறைஞ்சது அந்த குடுத்திருக்கக்கூடிய 2 நிபந்தனையில, ஒரு நிபந்தனையாவது அவர் பூர்த்தி செஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஆக குறைந்தது தான். இப்ப வை அப்படின்னு ஒரு நபர் எடுப்போம். வை அப்படிங்கிற நபர் வந்து ரொம்ப கெட்டிக்காரரு, ரொம்ப ஆர்வமானவர் அப்படின்னு சொன்னா, அவரு தொழிலாளர் சட்டத்தையும் படிக்கலாம், ஒப்பந்த சட்டத்தையும் படிக்கலாம். அவரு 2 கோர்ஸஸ் அந்த இடத்துல செலக்ட் பண்றாரு. அப்ப குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்றது ஆக குறைந்த பெறுமதிய தான் குறிக்கும். விளங்குனுச்சா உங்களுக்கு? சோ இந்த குறைந்தபட்சம்ங்கிற வார்த்தை தான் இந்த கேள்விக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்ப இந்த வார்த்தைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஈஸியா மத்ததெல்லாம் செஞ்சுட்டு போயிரலாம். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆக குறைஞ்சது ஒரு கோர்ஸ செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கனால, அதுக்கு மேலதிகமா எத்தன கோர்ஸ் வேணாலும் செய்யலாம். வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? அப்ப 1வது கூற்று சரி. அதே நேரத்துல அத அப்படியே ஒரு பக்கமா வச்சிருப்போம். 2வது கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 75% மாணவர்கள் ஒப்பந்த சட்டத்த பயில்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு தொடை மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் என்ன செய்றேன் இந்த இடத்துல, இப்படி வரையிறேன். ஓகேயா? இதுல ஒரு வட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒப்பந்த சட்டம் அப்படின்னு வச்சுக்குவோம். இன்னொரு வட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தொழிலாளர் சட்டம் அப்படின்னு வச்சுக்குவோம். இது 2யும் சேர்த்து தான் அந்த லோ காலேஜ் இருக்கு அப்படின்னு நான் ஒரு வரைவு ஒண்ணு வரையிறேன். ஓகே. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இவங்க சொல்லியிருக்க தரவுப்படி, ஒப்பந்த சட்டத்த 75% படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தொழிலாளர் சட்டத்த 25% தான் படிக்க முடியும். ஏன்னா சதவீதம்னா மொத்தமாக 100 வரணும். 2யும் கூட்டும்போது 100 வரணும் என்ன? ஆனா இங்க அப்படி இல்ல. இது 75 இது 50 100 தாண்டி போகுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொழிலாளர் சட்டத்த மட்டும் தனியா படிக்கிறவங்க, ஒப்பந்த சட்டத்த மட்டும் தனியா படிக்கிறவங்க அப்படின்னு எதுவுமே இல்ல.
கண்டிப்பா ஒரு குரூப் வந்து 2யும் சேர்த்து படிக்கிறாங்க. அதனால தான் இத கூட்டும்போது 100க்கு மேல போகுது. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் என்ன செய்றேன் அப்டின்னா, இத கிளியரா காட்டணும் அப்டின்னு சொன்னா, இவ்வளவுதான் வேல. இது தனித்தனியா வரவே வராது. இது எப்படி வரப்போகுது அப்டின்னு சொன்னா, இப்படி தான் வரப்போகுது. ஓகேயா? ஸோ இது வந்து ஒப்பந்த சட்டம் அப்டின்னு வச்சுக்கங்க. இது வந்து தொழிலாளர் சட்டம் அப்டின்னு வச்சுக்கங்க. அப்ப ஒப்பந்த சட்டம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள அதுல இருக்கவங்கலாம் வருவாய்ங்க. தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கவங்கலாம் வருவாங்க. இது 2க்கும் நடுவுல ஒரு பகுதி இருக்கு பாருங்களேன். இந்த பகுதி யார் அப்படின்னு சொன்னா, அவர் தான் ஒப்பந்த சட்டம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளயும் வாராரு. தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளயும் வாராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒப்பந்த ரீதியான சட்டத்தையும் படிக்கிறாரு. தொழிலாளர் ரீதியான சட்டத்தையும் படிக்கிறாரு. 2 கோர்ஸையும் படிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இந்த 2 வட்டத்துல இந்த 3 பகுதியையும் கூட்டும்போது 100 வரும். இது ஃபுல்லா 75, இது ஃபுல்லா 50. அப்ப நடுவுல சம்திங் 75க்கும் 50க்கும் சேர்த்து ஒரு பெருமானம் வரப்போகுது. பட் இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி இது 3யும் கூட்டும்போது 100% வரும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆழமான தெளிவான விளக்கம். இப்ப அவங்க தந்திருக்க கூற்றுகள பார்ப்போம். கூற்று 1, 2, 3 ஆகிய 3ம் ஒன்றாக உண்மையாகும். முதலாவது கூற்று உண்மையா தான் இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு சட்டம் என்ன? ஓகே. 2வது, 3வது உண்மைன்னு சொன்னா கண்டிப்பா உண்மை. காரணம், முதலாவது கூற்றிலேயே தெளிவா சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கோர்ஸ படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதனால அதிகபட்சமாக 2 கோர்ஸ் படிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல பாருங்க ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒப்பந்த சட்டம் மட்டும் படிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தொழிலாளர் சட்டம் மட்டும் படிக்கிறாங்க. அது 2க்கும் நடுவுல ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு வந்து 2 சட்டங்களையும் படிக்கிறாங்க. ஓகேயா? அப்ப இந்த 3 கூற்று உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்மை. இது 75 இது 50 இருக்கலாம். குறைந்தபட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கனால இருக்கலாம். ஓகேயா? 2வது கூற்றுக்கு வரும். ஒன்று உண்மையாக இருக்க வேண்டுமெனில், அதாவது இந்த ரூல்ஸ் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, 2 உண்மையாகுமா? அதாவது 75% ஒப்பந்த சட்டத்த படிக்கலாமா? ஆனா 3 அப்படிங்கிறது பொய்யாகும். அதாவது இது சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, 2வது கூற்று சரியா, 3வது கூற்று பிழையா? சொல்ல முடியாது என்ன? 3வது கூற்று வந்து இந்த 2வது கூற்ற வந்து நம்ம எப்படி கருதணும் அப்படின்னா, கூற முடியாது. கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. அது அந்த கேட்டகரிக்குள்ள தான் கொண்டு வரணும். ஏன் அப்படி கொண்டு வரணும்னு சொல்றேன் நானு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 50% 60% இருக்கலாம். ஒரு 80% இருக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா 10% இருக்கலாம். 40% இருக்கலாம். வாய்ப்பு இருக்கா? இல்லையா? சான்ஸ் இருக்கு என்ன? ஆனா கண்டிப்பாக இது 75ன்னு சொன்னா, இது 25%க்கும் மேலதிகமாக இருந்தே ஆகணும். 25%மாவும் இருக்க முடியாது. 25க்கும் அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு கோர்ஸ செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, யாராச்சும் ஒருத்தர் 2 கோர்ஸ செய்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 கோர்ஸ யாராச்சும் ஒரு ஆள் செஞ்சா 100%க்கும் மேல போயிரும். அப்ப இது 2யும் கூட்டும்போது 100க்கு மேல இருக்கணும். ஓகேயா? சோ இது பேசிக்கான ஒரு ஐடியா வந்து. அப்ப 2வது கூற்று வந்து கன்ஃபார்மா சரியா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. சரி அப்படின்னு சொல்ல முடியாது. பிழை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேயா? அதுக்கு காரணம் வந்து 3வது கூற்று பொய்யாகும். இது 50 இருக்கலாம். எத்தன வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது என்ன? ஓகே. அடுத்த கூற்றுக்கு வாங்க. ஒன்று உண்மையாக இருக்க வேண்டுமெனில், கட்டாயமாக இந்த வசனமும் முக்கியம். கட்டாயமாக 2, 3 ஆகியவை பொய்யாகும். இது உண்மையா இருக்கணும் அப்படின்னா, 2வது 3ம் பொய்யாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பாக இத சொல்லலாம். பிழை அப்படின்னே சொல்லிறலாம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். 2வது இது 75% இது 50% சேர்த்தோம்னா மொத்தமாக 125% வருது. குறைந்தபட்சம் ஒரு சட்டத்த படிக்கலாம். அதாவது ஒரு சட்டம் மட்டும் தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்த கூற்று ஓகே. இது சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது 75ஆ இருந்தா இது 25 தான் வரணும். 25க்கு மேல வந்திருக்க முடியாது. வந்துருச்சு. அப்ப இது பிழை. 2மே பிழை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி சொல்லலை. குறைந்தபட்சம் 2ல ஏதாச்சும் ஒண்ணு படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2யும் படிக்கக்கூடிய நபர்கள் இங்க வாரனால, இந்த கூற்ற வந்து பிழை அப்படின்னு தெளிவாவே சொல்லலாம். 4வது கூற்ற பாருங்க. ஒன்று உண்மையாகவோ அல்லது தவறாகவோ இருந்தாலும், அதாவது இந்த சட்டம் சரியா இருந்தாலோ, பிழையா இருந்தாலோ, 2 உண்மை எனில் 3 உண்மையாக இருக்க முடியும். இந்த சட்டம் வந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேல முதலாவது சொல்லியிருக்கக்கூடிய சட்டம் வந்து சரியா இருந்தாலும் சரி, பிழையா இருந்தாலும் சரி, 2ங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, 3வது கண்டிப்பாக உண்மையா இருக்குமா? சட்டமே பிழையா இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிறாங்க. ஆனா படிக்கிறது கோர்ஸ் பெர்சன்டேஜ் வந்து இப்படி இருந்தாலும், ஒரு இது 75% இருந்தா, இது 50% கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இர்ரிலவென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு என்ன, பார்த்த உடனே நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. சட்டம் தான் முக்கியம். சட்டத்தினுடைய அடிப்படையில தான் அந்த தரவுகள நம்ம தொகுக்க முடியும்.
ஆனா இங்க சட்டம் சரியா இருந்தாலும் சரி, பிழையா இருந்தாலும் சரி, 2வது நடந்தா 3வது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. சோ இது தவறான ஒரு கூற்று என்ன? அப்ப இந்த 4 கூற்றுகள்ல திருத்தமான ஒரு கூற்று அப்படின்னு சொன்னா, இந்த 1வது கூற்று மட்டும். இதுதான் திருத்தமான கூற்று. 1வது கூற்று சரியா? சரி. 2வது கூற்று சரியா? சரி. 3வது கூற்று சரியா? சரி. இந்த குறைந்தபட்சம்னு சொல்லியிருக்கனால 2யும் கூட்டும்போது 100க்கு மேல சதவீதம் போகலாம். அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. இப்படிதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதலாவது நீங்க என்ன செய்யணும், அந்த கேள்விகளினுடைய தன்மைய புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்விகள நிச்சயமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்பதங்கள சரியா அவதானிங்க. சொற்பதங்கள் முக்கியமானது. அந்த சொற்பதங்கள வச்சுக்கிட்டு, இந்த கூற்று கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? இந்த கூற்ற வந்து நிச்சயமாக சொல்ல முடியுமா? முடியாதா? அதாவது சில கூற்றுகள் இருக்கும் தான் இந்த 2வது கூற்று மாதிரி. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுல கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க. பொய்யாகும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. ஸோ அத வந்து நம்ம ஏத்துக்க முடியாது என்ன. அப்படி அவங்க தந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ட நிச்சயமாக ஏத்துக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரியான கேள்விகள் ஒரு 10, 15 கேள்வி செஞ்சுகிட்டு போற நேரம் பயிற்சி பெறும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.